Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய illustration 15th sum பார்க்கலாம். How will the following appear in the final accounts of a club for the year 2017 to 2018? Particulars கொடுத்திருக்காங்க. Price fund on 1/4/2017 60,000 rupees. அதாவது இந்த சம்ல நம்ம ஒரு கிளப் உடைய ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் போட்டுட்டு பேலன்ஸ் ஷீட் போடுவோம். ஆனா இங்க பிரைஸ் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைஸ் ஃபண்ட் அண்ட் அது ரிலேட்டடான பர்டிகுலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரைஸ் ஃபண்ட் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், கேபிட்டல் ஐட்டம்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோப்ப ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பிரைஸ் ஃபண்ட் அப்படின்றது நமக்கு லயபிலிட்டி, கேபிட்டல் கூட நம்ம அதை ஆட் பண்ணணும். ஸோ இங்க நம்ம இதை லயபிலிட்டி சைட்ல காமிக்கணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல கேபிட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டோம். அதனால நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ பிரைஸ் ஃபண்ட் அப்படின்றது நம்மளுக்கு லயபிலிட்டி இல்லையா, அதனால நம்ம லயபிலிட்டி சைட்ல இதை எழுதிக்கணும். பர்டிகுலர் ஃபண்ட் அதெல்லாம் நம்ம கேபிட்டல் கூட ஆட் பண்ணணும். அதாவது பர்டிகுலரா இதுக்கான ஃபண்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேபிட்டல் கூட ஆட் பண்ணணும். ஸோ இங்க கேபிட்டல் இல்லாததுனால நம்ம ஜஸ்ட் லயபிலிட்டி சைட்ல இதை காமிக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். நார்மலா ஃபண்ட் அப்படின்றது நம்மளுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல கூட வரும். ஆனா பர்டிகுலர் ஃபண்ட் அப்படின்னு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம கேபிட்டல் ஐட்டமா ட்ரீட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31st March 2018 அப்படின்னு போட்டுட்டு liabilities, assets, rupees எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ பிரைஸ் ஃபண்ட் 60,000 rupees liability சைட்ல போட்டாச்சு. பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் 1/4/2017 60,000 rupees. ஸோ இந்த பிரைஸ் ஃபண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னது, அசெட். ஓகேவா? ஸோ இதை நம்ம அசெட் சைட்ல காமிக்கணும். இப்போ இதை அசெட் சைட்ல போடணும். பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000 rupees. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுறது, டொனேஷன் ரிசீவ் ஆகுறது, இது மாதிரி எதுவா இருந்தாலும் அதை நம்ம இங்க தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? லயபிலிட்டி சைட்ல இந்த பிரைஸ் ஃபண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இதுல தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000 rupees போட்டாச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, அதனால இதை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 60,000 + 6,000. நெக்ஸ்ட் பிரைசஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 8,000 rupees. ஸோ இந்த பிரைஸ் ஃபண்ட்ல இருந்து 8,000 rupeesக்கான பிரைசஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இதுல இருந்து லெஸ் பண்ணிக்கணும் இல்லையா, ஏன் லெஸ் பண்ணிருக்காங்க. பிஃபோர் தட் இன்னொரு ஐட்டம் வந்து ஆட் பண்றது இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து இங்க ஆட் பண்ணிருக்காங்க. டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பிரைஸ் ஃபண்ட். டொனேஷன் வந்து ரிசீவ் ஆகிருக்கு இந்த பிரைஸ் ஃபண்டுக்காக மறுபடியும். ஓகேவா? ஸோ அந்த டொனேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதனால இங்க ஆட் டொனேஷன் ஃபார் பிரைஸ் ஃபண்ட்னு போட்டு 12,000 rupees போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 78,000 rupees வருது. இதுல இருந்து பிரைசஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 8,000 rupees இருக்கு இல்லையா, அதை வந்து லெஸ் பண்ணிக்கிறாங்க. லெஸ் பிரைசஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 8,000 rupees. ஸோ 78,000ல இருந்து 8,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 70,000 rupees. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம டேலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீட் கிடையாது. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுங்க. லயபிலிட்டி சைட்ல லயபிலிட்டிஸோட எழுதுங்க, அசெட் சைட்ல அசெட்ஸோட எழுதுங்க. அவ்வளவுதான். இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.